எஸ். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கேட்டிருந்தீங்க நம்ம ஐடியோட கலெக்ஷன் என்னென்னு. ஸோ நம்ம ஐடியோட கலெக்ஷன் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஐடியோட கலெக்ஷன் ஒர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 1.5 கோடி வரும். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி ஓகேவா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், டாப் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு உனக்கு எவ்வளோடா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது நம்ம பார்ப்போம் எப்படின்னு. ஓகேவா? நம்புனா நம்பு, நம்பலைன்னா விடு. அதை தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ வாங்க, குறைஞ்சது அந்த 1.5 கோடிக்கான ஐடியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி வாங்க, நேராக ஐடி அலப்பறைக்குள்ளே போயிடுவோம். அலப்பறை ஸ்டார்டிங் யூ. ஸோ நம்ம ஐடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் என்னென்ன இருக்குன்னு தான் சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம காஸ்டியூம்லேருந்தே போயிடுவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம 1.5 கோடி ரூபா ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கேப்பு தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே ஒவ்வொன்றா தொட்டு காட்டாமல் சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குமா என்னென்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஐடியா வாயில் வேணால் சும்மா சொல்லிக்கலாம் 1.5 கோடின்னு. ஒரு 10 பைசாவுக்கு தேராத ஒரு ஐடி விற்றோம்னா 1300 ரூபாய்க்கு கூட போகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனு. ஸோ நான் குறைஞ்ச ஒரு 25 லைட் பாஸ் சம்திங் போட்டிருப்பேன். ஆனால் அது ஃபஸ்ட்டு போட்டிருந்தா நல்ல ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இடையிலேருந்து தான் போட்டேன். ஸோ அதாவது கேம் பேனாக இருக்குது. ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஓகேவா? ஸோ காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அவ்வளோக்கா பெருசாக பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் ஓல்டு பிளேயர்னு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இதுலேயோ யூடியூப்லேயே இதுலையோ 10 மில்லியன் இன்ஸ்டால் பண்ணுவாங்களே கேமை, அது வந்து 10 மில்லியன் வந்தப்போ கொடுத்தாங்க. அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடியே கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபீமேல் காஸ்டியூம்கான பண்டல் தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணால் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேலுக்கு தான் இருக்கும். ஸோ மாஸ்க் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஜோக்கர் மட்டும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும். டாப் அப் பண்ணி எடுத்ததுன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாஸ்க்கு அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்ததாக மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ 1-2 தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோக்கா பெருசாக ஒன்றுமே இல்லைன்னு வைங்களேன் நம்ம ஐடியில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த மூஞ்சி. ஸோ கன் கலெக்ஷன் ஆனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான கன் கலெக்ஷன் வச்சுருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இது அந்த ஷேடால் இதெல்லாம் போடுவாங்க, இதில் மூஞ்சியில் அப்பிக்குவாங்க கலர் பெயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த 4 காஸ்டியூம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 2 தான் நம்ம, அதாவது இதுவும் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்கே சபீர் பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலைட் பாஸோடது. இதெல்லாம் அந்த இந்த எலைட் பாஸ் போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸோடது. ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்தது தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வந்தது இதான் இந்த காஸ்டியூமே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எலைட் பாஸில் வந்தது தான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதோ ரிங் ஈவெண்ட்லேயே இது என்ன இன்குபேட்டரில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த காஸ்டியூம்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான ஒரு நார்மலான ஒரு விளையாடுறதுக்கு தேவையான கலெக்ஷன் இருக்கும். விளையாடுற நம்ம கலெக்ஷன் காஸ்டியூம் வச்சு ஒன்றும் கழட்டு போகிறதில்ல. ஸோ காஸ்டியூம் இருந்தாலும் நம்ம ஒன்றும் கழட்டு போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஐடி. ஓகேவா? ஸோ நார்மலான ஒரு டாப்புக்கான கலெக்ஷன் இருக்கும். ஸோ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோக்கா எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நம்ம எதுவுமே அதிகமாக போடவே மாட்டோம் பேண்ட்டில். ஸோ முதல்ல இருங்க, இது ஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன். ஸோ ஒரு நார்மலான 8 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ முடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷன் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கே போயிடுச்சா. ஸோ பேண்ட்டை பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஜாஸ் பேண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த ஒரு கரு கலர் பேண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொயா பாஸ் வந்ததுக்கப்புறம் வந்தால் ஃபஸ்ட்டு பொயா பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதே விட்டேன். அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுறதே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் இருக்கிற ஐடியா மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மலான ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கு நான் அழுத்தி சொல்கிறேன்னா, நீங்கள் யாரும் டாப் அப் பண்ணக்கூடாது, நார்மலாக இருந்தாலே போதும். யூடியூபர்னால் பெரிய பெரிய ஐடியா வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நார்மலாக இருந்தாலும் போதும். ஓகேவா? நார்மல் பிளேயர். நான் முதல்ல யூடியூபர்னே கிடையாது. ஸோ நார்மலாக உங்களில் ஒருத்தனா பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் இந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷூவில் அவ்வளோக்கா ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ அடுத்து ஃபுல் பண்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் 1 மில்லியன் அடித்த வீடியோனா அது இதுதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ டாப் கிரிமினல். நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ளூ டாப் கிரிமினல். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தது தான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த பண்டல். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்தேன். ஸோ அப்போல்லாம் ஓரளவுக்கு நானும் டாப் அப் பண்ணுவேன். 25K பக்கம் நானும் டாப் அப் பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை.
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எடுத்து இந்த ஃப்ளாக் அமௌண்ட்லாம் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்போ 500 டைமண்ட் டாப் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்போ நினைக்கிறேன் ஏன்டா அந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்ணோம்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் அவ்வளோக்கா ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் எலைட் பாஸ் எமௌண்ட் இப்போ போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அது எலைட் பாஸில் வந்து ஒரு பாதி அமௌண்ட் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா ஒரு 25 எலைட் பாஸ் பக்கம் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் என்கிட்ட ஒரு பாதி இது இருக்கும். 25 தெரில, எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பக்கமே போக மாட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் மேக்ஸிமம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எது யூஸ் பண்ணுவோம், அந்த ஒன்று இருக்குமே இது. ஸோ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இருங்க நான் அதை எக்யூப் பண்ணிக்கிறேன்னா அப்புறம் அன்னைக்கு பண்ணிட்டால் மறந்துடுவேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ காட்டிடுறேன். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோக்கு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக. அப்புறம் இந்த இது யூஸ் பண்ணுவேன், இந்த இது அதான் பபாலாட் இருக்குங்களா. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொட்டிக்கு போயிடுவோம். பொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டியெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம இப்போ வேணால் மாற்றிக்குவோம். ஏன்னா இந்த பெட்டியெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை. எந்த ரூட் என்னோடதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ கிடைக்கிற ரூட்டில் போய் பார்த்தீங்கன்னா பொறிக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக கப்பல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டி. ஸோ பேராசூட்டு உங்களுக்கே தெரியும், இப்போல்லாம் ஸ்கைவிங் இருந்தால் தான் பிளேயர்னே நம்புறாங்க. ஸோ ஸ்கைவிங்கி நமக்கு வேணாம், அது அவசியம் இல்லை. அப்படியே ஒரு அவசியம் இல்லை நம்ம பிளேயர்னு காட்டணுன்னு. ஸோ வேணா இதை கீப் பண்ணி வச்சுக்குவோம். இது எதில் வந்ததுன்னு தெரில, ஆனால் கிடக்குது நம்மக்கிட்ட. ஸோ அப்புறம் ஸ்கேட் போர்டுனா ஸ்கை போர்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்ணும் இல்லை நம்ம ஐடியில். ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஓரளவுக்கு நார்மலான ஒர்த்தான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். இதெல்லாம் அன்னைக்கு பானதை இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இது. அப்புறம் மியூசிக்கு இந்த பக்கமே நம்ம போவேன்னா. ஸோ அப்புறம் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அவ்வளோக்கா நம்மகிட்ட கலெக்ஷன் டாப் அப் பண்ணி எடுத்ததெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, கேமே ஒன்று இல்லைங்கிறப்ப நீங்கள் யாரும் அதிகமாக டாப் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னோடய ஐடியே நான் வந்து மொக்கையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓ இது மொக்கையான ஐடி தான், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அவதார் இந்த பேனர் தான் வச்சுருப்பாங்க. ஏன் இதை வச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறது தான். எல்லா கில்டுலையும், அதாவது நம்மக்கிட்ட 4 கில்டு இருக்குதா, 4 கில்டுலையும் இந்த அவதாரம் வச்சுருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கிராண்ட் அடிச்சிருந்தீங்க, போன சீசன் கிராண்ட் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சீசன் இந்த 60 நாளைக்கு நீங்கள் அந்த கிராண்ட் பேனர் வச்சுக்கலாம். பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கணும். அது வந்து ரேங்க் புஷ் பண்ணி எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேனருங்கிறத காசு கட்டி அப்புறம் ஃப்ரீயாக அதில் எடுக்கிறது. அதனால் நம்ம ஏடம் இந்த இதுலேயே வச்சுக்கணும். புதுசாக ஐடி கிரியேட் பண்ணி வரவங்களுக்கு வேறு எதனா சொல்லிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒற்றுமையை காட்டுறக்காக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அவதார் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் ஸ்டோனு இதெல்லாம் மேஜிக் கியூப் ஸ்டோனில் இதெல்லாம் அது மேஜிக் கியூபா இன்குபேட்டர் ஸ்டோனை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் வருது. எனக்கு எங்கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ரேரான ரொம்ப ரேரான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜாம்பி மூலில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இது அது என்னது க்ரீன் கிரிமினல் வந்தப்போ வந்தது இந்த இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, க்ரீன் கிரிமினல் வந்தப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது லக்கி காயின்னு மணி ஹிஸ்ட் ஈவெண்ட் வந்தப்போ வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குன்னு எனக்கே தெரியாது, ஆனால் கிடக்குது. சரி விட்டுருவோம். ஸோ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது கன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூமோட கன்று தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப இது அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வச்சுருப்பேன் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கன் என்னடா கன் ஸ்கின் இல்லாமல் மாறவன் தான் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ M4A1க்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஓசியில் கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓசியில் தான் கொடுத்தாங்க. இதுவுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன் ஸ்கின்னான்னு கேட்டிங்கன்னா நல்ல கன் ஸ்கின் தான். ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீயாக பாக்ஸ் கொடுத்தாங்க. அதில் கிடச்சது எனக்கு ஏகே, அதாவது ஃப்ளேமிங் ட்ராகனு அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாப் அப் பண்ணி எடுத்தேன். அப்போல்லாம் எவோகன் வந்தாலே நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுப்பேன். ஸோ M14க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் டாட் ஆஃபர். இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் 20 டைமண்ட் கொடுத்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் வாங்கி 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் கிடச்சிச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா 3வது லெவலில் இதில் மேக்ஸ் பண்ணுற கூட பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் சுற்றிட்டு இருக்கேன். 5 டைமண்ட் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது க்ரோஸா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சனு அவ்வளோக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ தான் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க நம்மளை போட்டுக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ஆனால் முதல்ல நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்ததுக்கப்புறம் இது மாற்றிட்டேன். ஸோ அப்புறம் M4 இது AN94 இப்போ பேரை பார்த்து சொல்கிறேன். AN94 அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான இது. அதில் இன்குபேட்டர் கன் ஸ்கின் வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்குது, பிளாஸ்மாலாம் இப்போ வந்திருக்குது. ஸோ ஸோ அப்படியே நான் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா தொட்டு காட்டிகிட்டு இருந்தால் முக்கியமான கண்ணுக்கு மட்டும் நான் நல்லா காட்டுறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே உட் பேக்கர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஒன்ட்டா படிக்கிறவங்க பார்க்குறது. ஸோ இதெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ஒன்ட்டா படிக்கிறவங்க பார்க்குறது என்னென்ன கன் ஸ்கின்னு. ஸோ சும்மா ஒரு நார்மலான ஒரு கன் கலெக்ஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது M249க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன் ஸ்கின் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எக்யூப் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு M60க்கு இது நல்ல கன் ஸ்கின் சொல்லுவாங்க. ஸோ பட் இருந்தாலும் இது ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாயிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, டேமேஜ் நல்லா இருக்குல்ல, இதை எக்யூப் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இது அக்யூரசி இருந்தால் மட்டும் அடிச்சு கழிச்சிருக்காடான்னு கேட்பீங்க, அடிக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது UMP. இதில் எந்த கன் ஆடுறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியலிங்க. ஏன்னா எந்த கன் எடுத்து அடித்தாலும் நம்மளை அடிக்கிறானு. இது நல்லாவே எனக்கு அது செட்டே ஆக மாட்டேது, என்ன பிரச்சனைனே தெரில. UMP பார்த்தீங்கன்னா எனக்கு மொக்கையாக இருக்குது. ஸோ எவோ கன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து UMP. அப்புறம் பார்த்தீங்கன்னா MP5 இது எவனோ அன்னைக்கு பண்ணி விடுறதில்ல, நம்ம கவியாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன் ஸ்கின் தான். ஸோ இதை வேணால் கீப் பண்ணி வச்சுக்கோம். இது நல்லா இருக்குது, டபுள் அக்யூரசி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தா என்ன கருவன்னு தெரியல. ஸோ இது அப்புறம் VSS அதெல்லாம் யாருக்கு வேணாம். ஸோ இது தாங்க ஒரு கூத்தே இருக்குது. அதாவது MP40யோட இன்குபேட்டரில் கடைசி MP40 ஓகேவா, இந்த ப்ளூ MP40 இது வந்து 800 டைமண்டில் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த போக்கர் MP40 இருக்குல்ல, வெறும் 150 டைமண்டில் இந்த போக்கர் MP40 எடுத்தேன். ஏன்னா அந்த பக் ஈவெண்ட் வந்துச்சுல, அதில் நொட்டுனது அது. ஸோ அப்புறம் கோபர் MP40 உங்களுக்கே தெரியும், டாப் அப் பண்ணாமல் கொடுக்க மாட்டாங்க மானகட்ட பசங்க. ஸோ டாப் அப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஓரளவுக்கு மொக்கையான MP40 கலெக்ஷன் வச்சுருக்கேன். P90க்கும் ஒரு அளவுக்கு நல்ல ஒரு மொக்கையான கலெக்ஷன் தான். ஸோ அடுத்து ஷார்ட் கனுக்கு M10க்கு பார்த்தீங்கன்னா இது எவோ M10 இதுக்கும் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இருக்குது, இதுவும் ஃப்ரீயாக கொடுத்து தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீயாக பாக்ஸ் கிடச்சி அதில் எடுத்தது. ஸோ ஸ்பேஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க பார்க்குறது. அப்புறம் டபுள் பேரல் பாருங்கள், இதுலேயும் எவோ கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் மேக்ஸ் பண்ணல, ஒரே ஒரு லெவல் தான். ஸோ கேம் அழிஞ்சிரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டாப் அப் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு நார்மலான ஒரு கன் கலெக்ஷனு. அப்புறம் சார்ஜ் பஸ்டரு. ஸோ ஓகேங்கிற மாதிரி ஒரு இது. அப்புறம் இதுக்கெல்லாம் வாங்கவே இல்லை, இதுக்கெல்லாம் ஸ்கின் வந்துச்சா என்னன்னு கூட தெரியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் Kar98ல் ஒரு மொக்கையான ஒரு கன் கலெக்ஷனு. ஸோ அப்புறம் MI2Bயில் அதெல்லாம் ஆடுறவன் யூஸ் பண்ணுறது, நமக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்கையான இது தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் சுட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். சரி பரவாயில்ல, நம்மளும் யூஸ் பண்ணுவோம். ஸோ AWMக்கு அன்னைக்கு பண்ணிடுவோம், ஏன்னா AWMக்கு வேணாம். ஸோ அடுத்து பிஸ்டலு. ஸோ பிஸ்டலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொக்கையாக தான் இருக்குது, கலெக்ஷனே இருக்காது பிஸ்டலுக்கெல்லாம், எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மீல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே ஓசியில் வந்தால் தான் நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதாங்க வெறுப்பு என்ன தெரியுமா, நம்ம ஃபஸ்ட்டு கில்டு இருக்கும்போது சரணெல்லாம் இருந்தான்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தது. ஸோ பேட்டுமே அப்போ டாப் அப் பண்ணி எடுத்தது, அதெல்லாம் பெருசு. ஸோ இந்த கன் ஸ்கின் கஷ்டப்பட்டு டாப் அப் பண்ணி கடை வாங்கி எடுத்தேன். ஆனால் இந்த கன் ஸ்கின் பாருங்க, இந்த கட்டானாவுக்கான ஸ்கின்னு மயிர் எடுத்தவனுக்கு இளவு எடுத்தவனுக்கு ரிட்டன் விட்டு சாவடிச்சிட்டானுங்க. அதெல்லாம் வெறியாக இருக்கும், லாபியில் வச்சுட்டு நின்னோம்னாலே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் என்னடா மயிருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சா. ஸோ அடுத்து ஃபிஸ்ட்டு ஒன்று கண்ணே இந்த கருமத்தையெல்லாம் எதுக்கு எடுத்துன்னே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கிரனேடு. இதில் என்ன போய் நமக்கு கிரனேடு பிளேயர் தான் நம்ம, பட் இருந்தாலும் இதில் ஒரு அளவுக்கு 38 கிரனேடு கலெக்ஷன் வச்சுருக்கிறேன். ஸோ 38ல் 30 ஓசியில் வந்தது, 8 வந்து அவனுலாம் இதில் கொடுத்துட்டது. இது டாப் அப் பண்ணோம்னா கொடுப்பானுங்க, அதில் கொடுத்துருப்பானுன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோவால் உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் டாப் அப் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் க்ளோவாலில் அப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும், அதனால் எடுத்தேன். ஸோ அதர்ஸில் ஒரு மண் இருக்காது. ஸோ இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறவங்க விளையாடுற வச்சுருக்கிறது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி அப்படியே பார்த்துருவோம். ஐடியில் பார்த்தீங்கன்னா 35,000 லைக் வாங்கி நினைக்கிறோம். என்னத்துக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஸோ இந்த கவி வந்தாங்கன்னா எழுதி வச்சுட்டு போயிடுவான். NKG நரி இஸ் கவி டேஞ்சரஸ் பிளேயர் இன் தமிழ்நாடுன்னு. நான் ஆல் ஓவர் இந்தியாடா போடா பொடியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்தோம்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஓகேவா. ஸோ இந்த ஐடியில் அவ்வளோதான். ஸோ இந்த ஐடி உங்களுக்கு கலெக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கான்னு தெரில. ஸோ எல்லோரும் கேட்டீங்கன்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்றோம், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி. என்னடா டக்குன்னு எல்லாம் மாத்திரையானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் இதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிதான் மறக்காமல் ஒரே லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அளப்பர் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ மண்டே லைவில் பார்ப்போம். பை காய்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.